எல்லோருமாய் சேர்ந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கடந்த வாரம் வாசித்த வசனங்களிலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 10:16. யாராவது எடுத்தவங்க மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். கரங்களை தட்டலாமா? எவ்வளவு ஞானமான ஒரு வார்த்தை, எவ்வளவு கவனமாய் நானும் நீங்களும் கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, எவ்வளவு ஆழமாக நானும் நீங்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கவனிங்க, இந்த உலகம் எவ்வளவு மோசமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பக்கமாய் நம்ம யோசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக எத்தனையோ ஓநாய்கள் இருக்கிறது, எத்தனையோ ஆடுகளை போல ஏமாற்றிக்கொண்டு ஓநாய்கள் இருக்கிறாங்க. ஆடுகளுடைய தோலை போத்துக்கிட்டு ஓநாய்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஓநாய்களாக இருக்கிறாங்க. எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் நமக்கு இருந்த போதிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் மத்தியில் நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்னு சொன்னால் சர்ப்பத்தை போலவும் பாம்பை போலவும் இருக்கணும். அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். ஆக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் நம்முடைய செய்தியின் தலைப்பு பி பேலன்ஸ். ஹல்லேலூயா. சமநிலையோடு நானும் நீங்களும் இருக்கணும், சமநிலையோடு நானும் நீங்களும் வாழணும்னு சொல்லி கர்த்தர் நமக்குள்ளாக அவர் விரும்புகிறார். இந்த சமநிலை வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் மிக மிக அவசியமாக இருக்குது. இந்த சமநிலை நாம் நிலை தடுமாறும் பொழுது, நிலை மாறும் பொழுது நாம் பதறுகிறவர்களாய், நம்ம கோபப்படுகிறவர்களாய், நம்ம கைகளை மீறி பதறி ஏதாவது செய்கிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கை குழம்பி போகிறதாய் அவைகள் மாறுகிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம். இந்த சமநிலையாய் நான் வாழாத பட்சத்தில், நியூட்ரலில் நான் சொல்லலை, போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன், நியூட்ரலாக இருக்கிறது குறித்து சொல்ல, தவறு சரி என்று வரும்பொழுது சரி பக்கத்தில் நாம் நிற்க வேண்டியும், அந்த இடத்துல போய் சமநிலையில் நிற்கணும்னு சொல்லி நம்ம சொல்லலை. பாவம் பரிசுத்தம் என்று வரும்பொழுது அங்கே நாம் சமநிலையாக இருக்கக்கூடாது, பரிசுத்தத்திற்கு நிற்கணும். அநியாயம் நியாயம் என்று சொல்லி வரும்பொழுது நியாயத்து பக்கம் நம்ம நிற்கணும். கருப்பா வெள்ளையான்னு சொல்லி வரும்பொழுது அங்கே போய் நான் கிரே கலரில் நிற்கிறேன்னு சொல்லி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சமநிலை அல்ல. நான் சொல்லுகிற சமநிலை நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, உறவுகளின் பயணத்திலே, வேலையிலே, வியாபாரங்களிலே, வாழ்க்கை ஊழிய காரியங்களிலே நாம் சமநிலையோடு இருப்பது மிக மிக அவசியம். ஒரே வார்த்தை. அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறார் பாருங்க. பாம்புக்கு எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீமு, புறா எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்ப்பத்துக்கும் புறாவுக்கும் ஒப்பிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு மோசமாக போகுது, ஒரு எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு கீழே மோசமாக போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு தந்திரமாய் வாழ்கிறது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக சர்ப்பம் எவ்வளவு தந்திரம் உள்ளதாய், எவ்வளவு ஞானம் உள்ளதாய் இருக்கிறதோ, எவ்வளவு வினா உள்ளதாய் இருக்கிறதோ அதை போலவும் நாம் இருக்கணும். அதே சமயத்தில் புறா எவ்வளவு கபடற்றவர்களாக இருக்கிறதோ அதே போலவும் இருக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லாமா? சமநிலையாயிருங்க. சமநிலை ரொம்ப முக்கியம். சமநிலை உங்கள் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் முக்கியம். கணவன் மனைவி உறவில் ரொம்ப முக்கியம். எந்த பக்கம் சாயிடுதுன்னு சொல்லி ஒரு பக்கமே சாஞ்சிட்டோம் சொன்னால் அது யார் பக்கம் சாஞ்சாலும் பிரச்சனை தான். அப்பா அம்மா காரியங்களிலே, பிள்ளைகள் காரியங்களிலே, பெற்றோர்கள் காரியங்களிலே, ஊழிய காரியங்களிலே, தலைவன் தலைவி காரியங்களிலே, பாஸ்டர் விசுவாசி என்கிற காரியங்களிலே நிறைய சமயத்தில் நம்ம தவறி போகிறோம். ஏன்னா நம்ம மனுஷங்க. இந்த இடத்துல நான் நின்று பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் நான் எவ்வளோ தவறுகிறேன். சமநிலை தவறுகிறதுனால எவ்வளவு ஊழியத்தில் பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், எவ்வளோ ஊழியத்தில் நான் பிரச்சனைகளை அனுபவிக்கிறேன். அதை சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ஊழியத்தை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ சமநிலை என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், முக்கியமாக இல்லையா? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க சமநிலை, பேலன்ஸாக வாழ்கிறது முக்கியமாக இல்லையா? முக்கியமாக இல்லையா? யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க.
ஒரு 12 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் எடுக்கிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன், சமநிலை முக்கியங்க. பேலன்ஸாக இருக்கணும்னு முக்கியம். அவ்வளோ அழகாக சொல்கிறார் அந்த வசனத்தில், ஒரே வார்த்தையில் சொல்கிறார், சர்ப்பத்தை போல் நீங்கள் வினா உள்ளவர்களாக ஞானமாக உஷாராக கவனமாக இருக்கணும், புறாவை போல தாழ்மையாகவும் நீங்கள் இருக்கணும், கபடற்றவர்களாகவும் நீங்கள் இருக்கணும். முக்கியம் சமநிலை. இதில் ஒன்று அதிகமாகி ஒன்று குறைஞ்சி போனாலும் வாழ்க்கை தடுமாறிடும், ஊழியம் தடுமாறிடும், குடும்பம் தடுமாறிடும், உறவுகள் தடுமாறிடும். நீதிமொழிகள் 26 சொல்றாரு, உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, உன் வழிகளெல்லாம் பத்திரப்பட்டிருக்கட்டும், கவனமாக இருக்கட்டும், உஷாராக இருக்கட்டும், ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்கட்டும். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். வாழ்க்கை என்பது முழுவதும் சமநிலையை பற்றியதாக இருக்கிறது. அந்த பிக்சர் போடுங்க, முழுவதும் சமநிலையை பற்றியதாக இருக்கிறது. நம்ம பேலன்ஸாக வாழலான்னா குழப்பம்தான் மிஞ்சம், பேலன்ஸாக வாழலன்னு சொன்னால் பிரச்சனை தான் மிஞ்சம், பேலன்ஸாக வாழலன்னு சொன்னால் இழப்பு தான் மிஞ்சம். சொல்லலாம் பேலன்ஸாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி. கடந்த வாரம் ஏன் பேலன்ஸாக வாழணும் அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் பின்னாடி நான் போகிறேன். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். சொல்லமா, மரியாதை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், நம்ம குடும்பத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ஆர்மி ஆஃபீஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு சில ஆர்மி ஆஃபீஸர்ஸ், இந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்க இல்லை, அவங்க நடந்துக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்ஸ்பெக்டர் வயசு சின்னதாக இருக்கும், ஆனால் கான்ஸ்டபிள் பெரிய ஆளாக இருப்பார், வயசானவராக இருப்பார். அதாவது உலக பிரகாரமாக, அவருடைய வயசு பிரகாரமாக இன்ஸ்பெக்டர் வயசு கம்மியாக இருக்கும், ஆனால் கான்ஸ்டபிள் அதிகமாக இருக்கும் வயசு. உலக பிரகாரமாக யாருக்கு யார் மரியாதை கொடுக்கணும்? அந்த போஸ்ட்டில் இல்லை அப்படின்னு வரும்பொழுது பெரியவங்களுக்கு சின்னவங்க மதிப்பு கொடுக்கணும். ஆனால் அங்கே போஸ்ட் கொஞ்சம் மேலே நிற்கிறதுனால கான்ஸ்டபிள் போய் இன்ஸ்பெக்டருக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். அந்த போஸ்ட்னு இப்படி தான் நிற்பாங்க. அந்த பார்த்துருக்குறீங்களா? இப்படி தான் நிற்பாங்க, 70 டிகிரியில் தான் நிற்பேன், 70 நினைக்கிறேன், இது 70 டிகிரியில் தான் நிற்பாங்க இப்படி. அதே போல் தான் மிலிட்ரியில் ஸ்டிஃபாக நின்றுடுவாங்க. அங்கே வயசெல்லாம் முக்கியம் கிடையாது, அங்கே ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். இதே குடும்பத்தில் பாருங்கள், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்றது முக்கியம் இல்லை, அதை வச்சு எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. வெளியில் கொடுக்குற மாதிரி, அதிகாரிகளுக்கு கொடுக்குற மாதிரி. நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு சர்ச்சிலையும் சரி, வீட்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஊழியத்துலேயும் சரி மரியாதை கொடுக்குற விஷயத்தை கவனிக்கணும். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸுங்க. சமநிலையாக நான் இருக்கணும். ஏன் சமநிலையாக இருக்கணும்? மரியாதை எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலும் கொடுக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோன் கால் வருது. உடனே பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறோமா? இல்லை, அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து அப்படியே ஃபோன் வந்து ஓடிடுறீங்களா கொடுக்கூட பண்ணுறோம். அங்கே கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன்லேயே அங்கே ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ், அங்கே மரியாதை முக்கியமாக படுது. திடீர்னு ஒரு இருமல் வருது, ஒரு தும்மல் வருது, நம்ம ஏதோ நமக்கு உபாதைகள் டப்புன்னு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். சின்ன விஷயந்தான், ஆனால் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். நம்ம சமநிலையோடு நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறது ரொம்ப முக்கியம். சமநிலை நம்முடைய உறவுகளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, சமநிலை நம்ம உறவுகளை கட்டுகிறதா இருக்கிறது. எந்த பக்கம் சாயிரம் தெரியாமல் நம்ம சாஞ்சிட்டோன்னு சொன்னால் அது பக்கம் குடும்பம் உடஞ்சி போயிடும், ஊழியம் உடஞ்சி போயிடும். இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஒரு சில காரியங்களை, ஊழிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ்.
பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். முதலாவது மரியாதை முக்கியம், ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜவாப்தாரித்தனா முக்கியம். பொறுப்புணர்வு, எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புணர்வில் நானும் நீங்களும் உண்மையாக இல்லை, அதுக்கு அதிக முக்கியத்துவம் நான் கொடுக்கலன்னு சொன்னால் சமநிலையை நம்ம இழந்துட்டோம்னு அர்த்தம். பேலன்ஸாக இருக்கிறத விஷயத்துலேருந்து நம்ம இழந்துட்டோன்னு சொல்லி அர்த்தம். ஒரு விஷயம் நடக்குது, நடக்கலை, ஒரு விஷயம் முடியுது, முடியல, ஆனால் நம்ம பொறுப்பை நம்ம செஞ்சிடணும். ஆணையிட்டு ஃபாதர் பாடுறாரு, வசனத்தை பாடுறாரு, ஏன்னா ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன். அப்போ அங்கே பேலன்ஸாக இருக்கணும் பாருங்க. நம்ம நஷ்டம் நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் அதை மெயின்டைன் பண்ணணும். கவனிங்க, இன்றைக்கி நம்ம வேறு விஷயங்களை நம்ம கவனிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்கொத்த விதமாய் நம்ம வாழாமல், இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் நம்ம சமநிலை வகிக்க வேண்டும். ரோமர் 12:1-2 வரைக்கும், யார் அதை எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 12:1-2 வரைக்கும். இன்னைக்கு 3வது 6 நம்ம பார்க்க போகிறோம். ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, ஆமென், ஆமென். அதன் பிறகு வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாமல், ஆமென், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால என்ன பண்ணுங்க, மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், நானும் நீங்களும் தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, பிரியமான பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு சொல்லி அறிந்து டிசைன் பண்ணி நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பவுல் அழகா சொல்றாரு. அப்போ என்னைக்கு 3வது காரியம், 3வது R, ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் முக்கியம். இது மிக மிக அவசியம். கவனிங்க, பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொன்ன என்ன, ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்ன என்ன, ஒருவரையோ அல்லது ஒரு அமைப்பையோ அல்லது ஏதோ ஒன்றையோ நானும் நீங்களும் பிரதிநிதியாக நின்று அதன் சார்பாக அதன் மதிப்புகளை, அதன் காரியங்களை வெளிப்படுத்துகிற காரியம். ஏதோ ஒன்று பாருங்க, ஃபோன் ஒரு இடத்துல நானும் நீங்களும் வேலை செய்கிறோம். நீங்கள் தான் ரிசப்ஷனிஸ்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவு இஸ் யுவர் டேஸ் கோயிங் அப்படி சொல்கிறோமா? ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அந்த கம்பெனி பேரை சொல்லி அந்த கம்பெனிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஒரு ஃபோன் கால் வருது, இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பேசுகிறேன் சொல்கிறோமா? இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ பாருங்கள், சர்ச்சுக்கு ஃபோன் கால் வருது. அப்படி நம்ம செய்கிறதில்ல, ஆனால் அப்படி தான் செய்யணும்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறோம், ஹலோ எஸ்ஜேஜி பேசுகிறேன், எஸ்ஜேஜிலேருந்து பேசுகிறேன் சொல்லலாமா? அப்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது சர்ச்சில் இருக்கிறீங்க, சர்ச் நம்பருக்கு ஃபோன் வருது. அந்த சர்ச் நம்பருக்கு ஃபோன் வரும்பொழுது நீங்கள் எடுத்து ரெப்ரசன்டேட் பண்ணுறீங்க, ரெப்ரசன்டேஷன் பண்ணுறீங்க. என்ன, அங்கே ரெப்ரசன்டேஷன் முக்கியம், அங்கே பிரதிநிதித்துவம் முக்கியம். யாருக்காகவோ எதற்காகவோ ஏதோ ஒன்றுக்காகவோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஆக நானும் நீங்களும் இந்த உலகத்தில், ஊழியத்தில், உறவுகளில் நம்ம வாழும்போது இந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்ப 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 மிக 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 அவசியமாக இருக்கிறது, மிக முக்கியம். சொல்லமா, ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் முக்கியம், பிரதிநிதித்துவம் முக்கியம். சபை சார்பாக நிற்பது முக்கியம், உறவு சார்பாக நிற்பது முக்கியம்.
பிரதிநிதித்துவம் ஒருவருக்கு பதிலாக நின்று பேசுவது அல்லது செயல்படுவது, ஏதோ ஒன்றின் உண்மையை, நிலையை அல்லது குணத்தை காட்டுவது, ஒருவரின் வாழ்க்கை அல்லது செயல்களை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுவது, இதுதான் பிரதிநிதித்துவம். தேவனின் குணத்தையும் கிறிஸ்துவின் சாயலையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையையும் நடத்தையும் நம்ம வெளிப்படுத்துகிறோம். சொல்லமா ரெப்ரசன்டேஷன். சிரிக்க மாட்டீங்களா காலையில்? என்ன மேட்டர்ஸ்? என்ன மேட்டர்ஸ்? ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். ரெப்ரசன்டேட் பண்ணுறது மேட்டர்ஸுங்க, சமநிலை வகிப்பது விஷயத்தில். காரணம் முதல்ல நம்ம யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்? ஃபர்ஸ்ட்லி we all represent our God. போடுறீங்களா? அது முதலாவதாக நாம் அனைவரும் தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். பாருங்க, தேவனை நானும் நீங்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். காரணம், தேவனை நாம் தமிழ் என்ன சொல்றது? தமிழில் பிரதிநிதித்துவம். தேவனை நாம் ரெப்ரசன்ட் பண்ணி தேவனை நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். முதல்ல அதுதான் முக்கியம். யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவன் நீதிமான் ஆக்கி இருக்கிறாரோ, யாரையெல்லாம் கர்த்தர் என்னை உங்களையும் அழைத்திருக்கும் பொழுது நாம் முதலில் யாரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அல்லது படுத்துகிறோம்? இந்த தேவனை, இந்த ராஜாதி ராஜனை. காரணம், கர்த்தர் என்னையும் உங்களையும் ஒரு பேர் கொடுக்கிறாரு. நிறைய இருக்கு, டைம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு பேர் கொடுக்கிறாரு. என்ன? நீங்கள் அம்பாசடராக இருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்குங்க பார்த்து சொல்லலாமா? நீங்கள் தான் ஆண்டவர் பிள்ளையா ஒரு அம்பாசடராக இருக்கிறீங்க. அம்பாசடர்னா என்ன? ஸ்தானாதிபதியாக இருக்கிறோம். பாயிண்ட் போடுங்க. ஸ்தானாதிபதியாக இருக்கிறோம். கன்னடத்தில் என்ன சொல்லுகிறது? ராயபாரிகளு. 2 கொரிந்தியர் 5:20 வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து. ஹல்லேலூயா. யாருக்காக? then we are ambassadors for Christ. கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். அவரை நானும் நீங்களும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். இந்திய தூதுவர் வேற ஒரு இடத்துல இருந்து இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு பாருங்க, அம்பாசடராக இருக்காரு பாருங்க. இந்திய தூதரகம் இது சொல்லிச்சு, இந்திய தூதுவரகம் அதை பேசிச்சு, அவங்க போய் அங்கே பேசுனாங்க. நியூஸை கேட்குறோமா? என்ன? இந்தியாவுக்காக இந்திய தூதுவர், இந்திய அம்பாசடர் இன்னொரு நாட்டில் போய் நமக்காக, நம் சார்பாக அவர் பேசுகிறார். அதை போல, அதை விட மேலாக இந்த தேவாதி தேவனுக்கு நானும் நீங்களும் அம்பாசடராக இருக்கிறோம், ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். இந்த ஸ்தானாதிபதி எந்த அளவுக்கு சமநிலையோடு வாழ வேண்டும் என்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்? அவருடைய அம்பாசடர் போல வாழ்றோமா? கவனிக்க, என்ன அவருடைய அம்பாசடர் மாதிரி வாழ்றோமா? அவருடைய ஸ்தானாதிபதியா நம்ம வாழ்றோமா? இல்லைங்க, அதை மறந்துட்டு வாழ்றோம். அது மனசுல ஒரு பொருட்டே இல்லாம வாழ்றோம். நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். சமநிலை வகிக்கிறோமா? பேலன்ஸா வாழ்றோமா? நம்ம வேலை, நம்ம குடும்பம், நம்ம வியாபாரம், நம்ம சொல்லி நமக்கே தான் கவனம். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியா எங்க என்னைக்குங்க நாங்க நடக்கிறோம் இந்த உலகத்துல? சிலர் ஊழியத்தை ஆரம்பிச்சாலும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி கிடையாது. ஊழியத்தில் இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவுக்காக இருக்க மாட்டாங்க, பணத்துக்காக தான் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். பி பேலன்ஸ். இப்போ ஒருத்தர் புதுசாக கிளம்பிட்டு இருக்காரு, நான் பார்க்குறேன். அதை நேற்று திடீர்னு அதை பார்த்தேன். திடீர்னு அது ஒரு கண்ணில் மாட்டுச்சு. என்னடான்னு சொன்னால், அவர் ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்துகிறாராம். என்ன நடத்துகிறாராம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்துகிறாராம்.
அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன். சொல்லம்மா, அம்பாசடர் பண்ணுற வேலையை பாருங்க, ஸ்தானாதிபதி பண்ணுற வேலையை பாருங்க. என்னவா வீடியோ போடுறாங்க, யூடியூப்லேயோ மீடியாக்களில் வீடியோ போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கற்றுக்குங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்குவீங்க. சொல்லுங்களேன், அம்பாசடர் பண்ணுற வேலை பாருங்க. ஃப்ரீயாக கற்றுக்குங்க. ஒருத்தர் போய் கற்றுக்கிறதுக்குள்ளே கற்றுக்கிறதுக்கு இல்லை, கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போய் இருக்கிறார். ஃப்ரீ தானா? முதல்ல ப்ராஃபஸிக்கு ஸ்கூல் வேணுமா? முதல்ல ப்ராஃபட்டிக் பண்ணுறதுக்கு காலேஜ் வேணுமா எனக்கு? ஐயா, அது கர்த்தர் கொடுக்குறதுங்க ஐயா. அந்த வரத்தை கர்த்தர்கிட்ட வாங்கணுங்க ஐயா. அந்த வரத்தை கர்த்தர் ஆவியானவர் கொடுக்குறதுங்க ஐயா. ஸ்கூல் வத்தி நடத்தி நீ நாளைக்கு நீ நல்லா இருந்தனா அது எனக்கு சந்தோஷம். யோ, தீர்க்கதரிசி நல்லா இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. எச்சரிக்கை, மக்களுக்கு எச்சரிக்கை பண்றது கொடுக்குறாங்கய்யா. அப்ப என்ன அர்த்தம்? அது வியாபாரம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கிறிஸ்துவின் அம்பாசடர் இதுதான் பண்ணுவாரா? கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக வாழ்றவங்க இதுதான் பண்ணுவாங்களா? உள்ள போனா அவர் சொல்றாரு, அங்க ஒரு வீடியோ வருதான், அந்த வாட்ஸ்அப் அவர் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனால் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு போதான், அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு உள்ளே போனால் அங்கே ஒரு வீடியோ வருதான், நீங்கள் வாங்க, நீங்கள் கற்றுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரீ, அதுக்கப்புறமா நான் கிளாஸ் எடுப்பேனா, அந்த கிளாஸுக்கு நீங்கள் பணம் கட்டணுமா. முதல்ல பணம் கட்டுங்க, யூபிஐ நம்பர் அனுப்புகிறேன். யாருங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்? யாரை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம்? யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? யாருக்கு அம்பாசடராக இருக்கிறோம்? என்ன ஆண்டவர் என்னென்ன அழைக்கிறாருங்க? என்ன என்னென்ன அழைக்கிறாரு கடவுள்? அம்பாசடர். பவுல் அழகா சொல்றாரு, அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட். we are ambassadors for Christ. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த மாதிரி அம்பாசடருங்க தான் நிறைய எழுப்பிட்டு இருக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க அம்பாசடராக தான் தெரிவாங்க. ஆனால் உண்மையால் இவங்க அம்பாசடர் கிடையாது. இவங்கெல்லாம் ஸ்தானாதிபதிகள் கிடையாது. நம்மளை யோசிச்சுக்கலாம். எதுக்குங்க பிறந்தோம்? பாருங்க, என்ன எதுக்குங்க பிறந்தோம்? எதுக்கு கடவுள் இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தார்? தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. பாடுறோம்ல? எதுக்கு பாடுறோம்? வெறும் சண்டே மாத்திரம் வந்து ஆராதனை பண்ணிட்டு போகிறதுக்கா? என் சமுதாயத்தில் நான் அம்பாசடராக வாழ்கிறதுக்குங்க. என் குடும்பத்தில் நான் அம்பாசடராக வாழ்கிறதுக்கு, கிறிஸ்துவுக்காக அம்பாசடராக வாழ்கிறதுக்கு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த உலக போராட்டமே எனக்கு பெருசாயிடுச்சு. சமநிலை வகிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. ஒரு பக்கம் சாஞ்சிடுறோம் பாருங்க. போன வாரம் சொன்னேன், கடன் வாங்கும் போதும் பேலன்ஸாக இருக்கணும், கடன் கொடுக்கும் போதும் பேலன்ஸாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த ஏரியாவில் நான் வந்து ஊழியம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ தோணுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னன்னு தெரியல, நான் செஞ்சேன்றதுனால சொல்ல. ஆனால் நடத்துகிறார் பாருங்க. ஆனால் நிறைய விஷயத்து நான் ஃபெயில் ஆகிறேன். ஆனால் கவனிங்க, இங்கே வந்து நான் ஊழியம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இப்போ எல்லா பக்கமும் ப்ரேயரு அது இதுன்னு பார்த்துட்டு, பட் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த பகுதியில் ஒரு அப்போ கொஞ்சம் நமக்கு சம்பளம்லாம் நல்லா இருந்தது. சரி, ஒரு லேண்ட் ஏதோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அதை அப்படியா அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே ஒரு இந்த பகுதியிலே ஒரு லேண்டை காமிச்சாங்க. அதன் பிறகு அந்த ரோடு தாண்டி அந்த பக்கம் ஒரு லேண்டை காமிச்சாங்க. அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கின்னு போய் லாயர்கிட்டலாம் கொடுத்து, எங்களுடைய செக்கை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் கொடுத்து அப்ளை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதாவது அது லாஸ்ட்டில் மூவ் ஆகணும்.
திடீர்னு என்னுடைய மகன் உருவாயிட்டான். அப்புறம் என் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் போய்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ளே இந்த விஷயம் சமாதானம் இல்லை. கிட்டத்தட்ட 38 லட்சத்துக்கு மேலே. ஆனால் ஊழியம் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாக மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் கணக்கு பண்ணி ஒரு கடனை நான் வாங்கிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு கடவுள் ஏதாவது செய்வார். அப்போவே இருந்திருக்கேன். எனக்கு அந்த அறிவே இல்லை, தனியாக வரணுன்ற அந்த அறிவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். வானா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். 6 மாதத்தில் கோவிட் வந்துடுச்சு. 2 வருஷம். உங்களுக்கு தெரியும் கோவிட் என்ன ஆட்டம் ஆட்டிச்சு நம்மளை அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் கழித்து என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு. ஏன் ஒரு சம்பளத்தில் நடக்கணும், ஒரு வேலை நான் அதை வாங்கியிருந்தேன்னு சொன்னான். ஒன்று. அதன் பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் கழித்து, தெரில எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 5 வருஷமாக 3 வருஷமாக கழித்து கர்த்தர் தனியாக ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லி பேசினார். அப்போ கவனிங்க, வெளியே வந்தோம். இன்றைக்கி நான் அந்த கடனை அங்கே இருந்தது நான் வாங்கி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்லி நான் வெளியே வந்திருப்பேனா? மாதத்துக்கு எவ்வளோ 1000 நான் கட்ட வேண்டியது இருக்குது. நான் வந்திருப்பேனா? பெரிய கமிட்மெண்ட்ஸை நான் கையில் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் வந்திருப்பேனா? கர்த்தர் சொல்லியிருந்தோம் நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பக்கமாக இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நான் கடனை அடைக்கணும். ஏதோ ஒரு ஞானத்தை கடவுள் அன்றைக்கி கொடுத்தார். வெளியில் வந்த பிறகு இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சர்ச் வாடகை கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். உங்களில் பலருக்கு தெரியும். ஒரு சில வேலைகள் நான் போய் செஞ்சு வாடகை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அப்படி செஞ்சு அந்த வேலை என்னன்னு கேட்காதீங்க. அந்த வேலை என்னன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா வீட்டில் ஒரே அழுவு. ஃபோனை வச்சு கட் பண்ணி அழுதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தோம் இல்லைங்களா? எல்லா வேலையும் செஞ்சு தானே வந்தோம். என்ன சொல்ல வரேன், கர்த்தர் ஒரு வேலை அந்த ஞானத்தை கொடுக்காம அதை வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதை விட பயங்கரமாக சஃபர் பண்ணியிருப்போம். கடங்காரங்க வந்து வீட்டில் நின்று இருப்பாங்க, லேண்டை பிடிங்கின்னு போயிருப்பாங்க. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா சப்கான்ஷியஸில் என்னையே அறியாமல் ஊழியம் முக்கியம். எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது. ஒன்று அறிஞ்சிருந்தோம். ஏன்னா நான் இந்த உலகத்தில் வந்து வாழும்போது நான் ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி வளருவதற்கு முன்பாக ஒரு வீட்டை கட்டிடணும், எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு யோசித்தேன். ஆனால் இப்போ அது 2வது தான். இப்போது யோசிக்கிறது சர்ச்சை கட்டணும். ஏன்னா நான் என் குடும்பத்துக்கு அம்பாசடராக இருக்கிறேன், ஓகே. ஆனால் முதல்ல என் கர்த்தருக்கு அம்பாசடராக இருக்கணும். இப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் வாழணும். இதை நான் பேலன்ஸ் பண்ணாமல் நான் அன்றைக்கி பெரிய கடனில் மாட்டியிருந்தேன்னு சொன்னால் கர்த்தர் அழைச்சிருந்தா நான் வெளியில் வந்திருக்கிறது சந்தேகம். அழைத்த பிறகு வெளியில் வந்திருக்கிறது சந்தேகம். ஆனால் ஒரு துளி கூட எனக்கு வந்து இந்த மாதிரி வெளியே வருவோம், அதுவும் இங்கே வருவோம் நமக்கு தெரியாது. அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட். எப்பவும் என்றைக்கும் கர்த்தர் எதையும் செய்யறதுக்கு உங்களுக்கு சொல்லுவார். முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிகாஷனாக நானும் நீங்களும் ப்ரிகாஷனாகவே இருக்கணும். எப்போ எந்த இடத்துல தண்ணி இல்லாத காட்டில் என்னை உங்களையும் அனுப்புவாருன்னு தெரியாது. ஊழியத்துக்காக சொல்கிறேன்.
அப்போ பேலன்ஸாக இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கல்ல, அவருக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் அனுப்புங்க ஆண்டவரே, எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் அனுப்புங்க ஆண்டவர், நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த ஒரு உள்ளம் எனக்கு உங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி அப்படி இருக்கிறோமா நம்ம? நான் என்னை குறித்து சொல்ல, அப்படி இருக்கிறோமா நம்ம? கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக வாழ்கிறோமா? ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்கிறாரு, அவர் கூட ஊழியம் செய்கிறவர் குறித்து சொல்கிறாரு. ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறதுக்கு அந்த ட்ராக்ஸோ அந்த வாங்கிறதுக்கு பணம் இல்லையாம். அவர் கூட இருந்த ஊழியக்கார் பண்ண விஷயத்தை அவர் அவ்வளோ சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த டைமில் நினைக்கிறேன், அந்த டைமில் பிளட்டு கொடுத்தா பணம் கொடுப்பாங்களாம். எனக்கு அது அவ்வளோ ஞாபகம் இல்லை. பிளட்டு கொடுத்தா ஏதோ கவர்மெண்ட் வந்து ஒரு சன்மானமாக ஏதோ கொடுப்பாங்க போல். போய் பிளட்டை கொடுத்து அந்த பணத்தை வாங்கி, அந்த பணத்தில் ட்ராக்ஸை வாங்கி அநேகருக்கு போய் அந்த ட்ராக்ஸை தெருவாக கொடுத்துருக்குறாங்க. இவங்க தான் அம்பாசடர். இன்றைக்கி நமக்கு என்ன ஆயிடுச்சு, என் கடனை அடைக்கணும், என் வீட்டை கட்டணும், என் அதை கட்டணும், நான் இதை கட்டணும், என் பெரிய பிரச்சனை. ஏன் வாங்கணும்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு கடனே வாங்காமல் வாழ முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பைபிளில் கடன் வாங்காதது இருப்பாயாகன்னு சொல்லுது, உண்மைதான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு செகண்டில் கை மாத்தான் வாங்குறோம் தானே. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறோமா? பணத்தை வாங்கலை, வேற எதையோ செய்கிறோம்ல. அப்போ எனக்கு சமநிலை வேண்டும் இல்லை? முடியுமா? முடியாதா? ஒன்று முடிச்சு இன்னொன்று முடிக்கலாமா? இல்லை இதுக்கு வட்டி, மீட்ரு வட்டி, குட்டி வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, அப்புறம் கடுகு வட்டி வரைக்கும் ஏற்றி, கடுகு விட இன்னும் சின்னதாக எதனா வட்டி இருந்துச்சா அதுக்கும் ஏற்றி, அப்புறம் சர்ச்சுக்கு வர்றதில்ல, அப்புறம் ஜெபத்துக்கு வர்றதில்ல, அப்புறம் எங்கெங்க நான் அம்பாசடராக வாழ்கிறது? அம்பாசடர் கார் கூட வாங்க முடியாதுங்க. கவனிக்கிறீங்களா? ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். நான் சமநிலையாய் வாழ்கிறேன் என் கர்த்தருக்காக, தேவ ஊழியத்திற்காக நான் வாழும்பொழுது, ஊழியத்திற்காக நான் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு சொல்லாமா, சமநிலையாக வாழணும். குடும்ப பிரச்சனை வருது, குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, அப்போ சமநிலை வகிக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக அம்பாசடராக வாழ்கிறோமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. யாருக்கோ எதனா பிரச்சனை, ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஆயிடுச்சு, அம்பாசடர் அந்த கதை இந்த கதைலாம் இல்லை. ஊழியம் அதெல்லாம் ரெண்டாவது தான். இங்கே தான் இருக்கிறீங்களா? சரிங்க, கொஞ்சம் பார்த்து முறைக்காதீங்க. ஊழியெல்லாம் அங்கே ரெண்டாவது தாங்க. பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கோ ஒரு பிரச்சனை, உடனே இந்த அம்பாசடரே கிடையாது, நான் ஸ்தானாதிபதி என்ற எண்ணமே இல்லை, நான் கடவுள் பிள்ளையாச்சு, நான் ஊழியக்காரனாச்சு, என்னை நம்பி ஒரு ஊழியம் இருக்குது, என்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்குறாரு, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, என்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு, இதெல்லாம் கிடையாது. உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடு, எல்லாத்தையும் அதே அப்படியே விழுந்து அப்படியே கிடக்குறது. வேலைக்கும் ஊழியத்துக்கும் வரும்பொழுது அங்கே சமநிலை வகிக்கிறோமா? போன வாரமே நீங்கள் சொன்னீங்க, உஷாராக நான் வராமல் இருந்திருக்கணும். சமநிலை வகிக்கிறோமாங்க? குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது, குடும்பமாக ஊழியமானு வரும்பொழுது சமநிலை வகிக்கிறோமா? வேலையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனைன்னு வரும்பொழுது, வேலையா ஊழியமா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சமநிலை வகிக்கிறோமா? ஆண்டவர் ரெப்ரசன்ட் பண்ணுறோமா? நம்ம ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நம்ம நிற்கிறோமா? முதல்ல கடவுளை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் நம்ம. முதல்ல கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நம்ம. இங்கே தான் இருக்கிறீங்களா? எதனா கற்றுக்குறோமா? இல்லை வெளியில் வந்தால் கல் அடிப்பீங்களா? கல்லெல்லாம் அடிக்க மாட்டோம், ஆனால் வேறு மாதிரி டேக்கிள் பண்ணுவோம் பாஸ்டர் உங்களை.
கவனிங்க, சொல்லுங்களா, பி பேலன்ஸ். ஏதோ ஒன்று வருது, நீங்கள் ஸ்தானாதிபதின்றதை மறந்துடாதீங்க. கிறிஸ்துவ ரெப்ரசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக, ஊழியத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்ற அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. கவனிக்கிறீங்களா? சொல்லம்மா பக்கத்தில் பார்த்து, நீ அம்பாசடர்ப்பா, அம்பாசடரா இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அம்பாசடருங்கம்மா, ஒரு ஸ்தானாதிபதிங்களா இருங்க. கர்த்தரை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் கர்த்தரை பிரதிநிதிப்படுத்துறீங்க நீங்கள். இரண்டாவதாக, அம்பாசடர் மாத்திரம் இல்லை, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்கிறேன், ப்ரீஸ்ட்ஹுட். யாரு? ஆசாரிய கூட்டங்கள். நானும் நீங்களும் ஆசாரியர்களா இருக்கிறோம். யாஜகர்களும் பிரதான ஆசாரியர் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பிறகு என்னையும் உங்களையும் என்ன அழைக்கிறார் கர்த்தர்? ஆசாரியர்கள். பாட்டு பாடுறோம்ல, ஆசாரியர்களாக, லேவியர்களாக என்னை நீங்க அழைச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. 1 பேதுரு 2:5 சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி இருக்கிறோமா? 9வது வசனத்தில் சொல்கிறது, 1 பேதுரு 2:9 வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யாராக இருக்கிறீங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல் பிரீஸ்ட்ஹுட், பரிசுத்த ஆசாரியர்களும், ராயல் priesthood, holy priesthood and royal priesthood அப்படின்னு சொல்றாரு. இது பெரிய ஸ்தானங்க. இந்த ஸ்தானத்தை தட்டி கழிக்கிறோம் நம்ம. நீங்க உங்க குடும்பத்துக்கு, நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசாரியா இருக்கிறீங்க. சொல்லம்மா, பக்கத்தில் பார்த்து சொல்றீங்களா? நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ஆசாரியராக இருக்கிறீங்க. நான் என் குடும்பத்துக்கு ஆசாரியராக இருக்கிறேன். கர்த்தர் பிரதான ஆசாரியராக என்னையும் உங்களையும் நடத்துறாரு. ஆனால் என் குடும்பத்துக்கு யார் ஆசாரியனா வச்சிருக்கிறாரு? என் குடும்பத்திற்காக ஜெபிக்க யார் ஆசாரியனா வச்சிருக்கிறாரு? என் குடும்பத்தின் பாவத்தின் மன்னிப்பை கேட்க யார் ஆசாரியனா வச்சிருக்காரு? என்னதாங்க. ஆக நான் சமநிலை வகிக்க வேண்டாமா? சுயநலமா வாழ்றேனே நான்? ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கை வாழ்கிறேனா? வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை வாழ்கிறேனா? ஜெப வாழ்க்கை வாழ்கிறேனா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனா? ஆசாரியருக்குரிய குணா விஷயங்களை உள்ளடக்கியவனாய் நான் வாழ்கிறேனா? அதெல்லாம் கிடையாது. எழுந்தா பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. என்ன உங்களை ஸ்தானாதிபதியாக மாத்திரமல்ல, ஆசாரியனாகவும் என் குடும்பத்தில், என் சபையில் வச்சிருக்கிறார். சொல்லட்டுமா? உங்கள் சரீர பிரகாரமான குடும்பத்திற்கும் நீங்கள் தான் ஆசாரியர்கள். இந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்கும் நீங்கள் தான் ஆசாரியர்கள். அப்போ எவ்வளோ ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நானும் நம்ம ஊழியர்கள், தலைவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துறத நீங்கள் கட்டாயப்படுத்துறதா நினச்சிக்காதீங்க. நீங்க வராததுனால இங்க ஜெபம் நடக்காதுன்னு இல்லை. கவனிக்கிறீங்களா? நம்ம வராததுனால, நான் வராததுனால இங்க ஜெபம் நடக்காதுன்னு இல்லை. ஆனா உங்க பொறுப்பை உணர்ந்து நீங்க ஆசாரியர்களாய் உங்க குடும்பத்திற்கும் சபைக்கும் நிற்கணும். கவனிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி இருந்து ஊதாங்கோலை வச்சு எரிடா எரியுமா, ஊதாங்கோலை சத்தம் வருது பார்த்துருக்கீங்களா? ஒரு கறி கட்டு ஊத்து
அந்த அடுப்புக்குள்ள குத்தி எடுத்துக்கோ, வச்சுக்கிட்டு ஏறி பின்னாடியே இருக்கணும். ஆசாரியார் பின்னாடி. யாருங்க ஆசாரியார்? நான் தான். சொல்லுங்க, என்ன காட்டாதீங்க, உங்களை காமிச்சுக்குங்க, நீங்கள் தான். நான் என்ன பண்ணணும்? ஊதிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை சொல்றது இல்லை, ஊதிக்கிட்டே இருக்கணும். வந்துட்டியா? ஜெபம் இருக்குது. என் கண்ணு தான் எரியுது அந்த புகைப்பட்டு, என் லங்ஸ் தான் பாழாகுது. என்ன மாதிரி ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. You are royal priesthood. You are holy priest. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே, சபையிலே, உங்கள் குடும்பத்திலே ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு நான் பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கணுமா? பாஸ்டர் பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கணுமா? ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஆன்லைனில் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியல. உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கணுமா? அப்புறம் புதிய ஆத்துமாக்களை எங்கெங்கே செலவிடுறது? அவங்கள போய் எப்போங்க பார்க்குறது? எவ்வளோ பிளான் வச்சுருக்கிறோம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு. உங்களுக்கு இன்னும் இந்த யாஜகரு, இந்த ஆசாரிய விஷயத்திலே உங்களுக்கு பின்னாடி நான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஊதிக்கிட்டு, அது அமைஞ்சிடுச்சா, எரியுதா, எரியுதா, ஆஃப் ஆகுதா, எரியுதா. நல்லா கவனிங்க, நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணுறீங்க. ரெப்ரசன்டேட் மேட்டர்ஸ். ரெப்ரசன்டேட் மேட்டர்ஸ். எவ்வளோ பேர் சபை ஆராதனை மட்டும் முக்கியம், ஆராதனை மாத்திரம்தான் வருவோம் பாஸ்டர், ஆராதனைக்கு மாத்திரம்தான் என்னால் வர முடியும், அதுவும் உங்கள் டைமுக்கு இல்லை, என் டைமுக்கு. ஜாஸ்தி பேசுனீங்கன்னா நான் அதை சொல்ல மாட்டேன். கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நான் இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டேன், கவனிக்கிறீங்களா தான் கேட்பேன். ஏன்னா இங்கே தான் இருக்கிறீங்க, ஆனால் ஆள் வெளியே எங்கேயே இருப்பீங்க போல. எங்கள் பைபிள் காலேஜ் டீச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், யூஆர் நாட் ஹியர், யூஆர் சம்வேர். யூஆர் நாட் ஹியர், யூஆர் சம்வேர்ன்னுவார். நீங்கள் இங்கே இல்லை, நீ வேறு எங்கேயா இருக்கிற. நீ கவனிக்கிறீங்களா? ஆர் யூ லிசனிங்? గమనిస్తా ఇದ್ದೀರಾ? తెలుగಲ್ಲಿ చెప్పండి. ஆராதனைக்கு மட்டும்தான் நான் வருவேன், வேறு எந்த ஜபத்துக்கும் என்னை கூப்பிடாதீங்க. யூனோ, ஐ எம் வெரி பிஸி, ஐ எம் டூயிங் தட், ஐ எம் டூயிங் திஸ். நீ சொல்லிடுவ பாஸ்டர், உனக்கு வேறு வேலை இல்லை, நீ இதுதான் உனக்கு வேலை, நீ சொல்லிடுவ. எனக்கு பின்னாடி ஒரு மேனேஜர், ஒரு டீம் லீடர் இருக்கிறானே, அவங்ககிட்ட வந்து நீ சொல்வியா? அவங்கள்ட்ட வந்து நான் ஏங்க சொல்லணுங்க? ஏன்னா நீங்க ஸ்தானாதிபதி சபைக்கு, ஏன்னா நீங்க தான் ஆசாரியர் சபைக்கு, குடும்பத்துக்கு. பின்னாடி இருக்கு, பின்னாடி வரேன். அப்போ நீங்க தான் பேசணும், நான் தான் பேசணும். இது எனக்குன்னா எவ்வளோ ஓடுறேங்க, எனக்குன்னா எவ்வளோ ஓடுறேன். ராஜ்யத்துக்குன்னா உதாங்கள் வேணுமா? உதாங்கள் வேணுமா? ஜெபம்ங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க. ஏன் வரல? என்ன பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்டுட்டாரு, எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டாரு. நான் கோபமாக இருக்கிறேன். என்னங்க கோபமாக இருக்கிறீங்களா? இந்த சிரிச்ச மூஞ்ச கொஞ்சம் மன்னிச்சு ஒழுங்கா சர்ச்சை ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வாங்க.
ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட்லி we all represent our God, and secondly, செகண்ட் பாயிண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் செகண்ட் விஷயம், secondly we all represent our church. நான் நடந்து போகும்போது முதல்ல நான் யாரை வெளிப்படுத்துகிறேன்? என் கடவுளை. ரெண்டாவது என் சர்ச்சை, என் ஊழியத்தை, என் சர்ச்சை நான் அடுத்ததாக நாம் அனைவரும் நம்முடைய திருச்சபையை, என்னுடைய சபையை, என்னுடைய சர்ச்சை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். நாம் ஒவ்வொருவரும் சபையை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். காரணம், யூ ஆர் பாடி ஆஃப் கிரைஸ்ட். நானும் நீங்களும் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையா இருக்கிறோம். யாரா இருக்கிறோமா? நம்ம சர்ச்சா இருக்கிறோங்க. வார நாட்களில் சர்ச்சு எங்க இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சர்ச்சு. வார நாளில் நீங்க சர்ச்லேயே இருக்கிறீங்களா? வார நாளில் நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? சமுதாயத்தில். உங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்க வீடு எங்க இருக்குது? உங்க ஏரியாவில் இருக்கு. அது கூட தெரியலையா? ஓஹோ, நான் சொல்றேன் உங்க வீட்டு அட்ரஸ். உங்க ஏரியாவில், உங்க அப்பார்ட்மெண்ட்ல நீங்க தானே, அங்கே தானே. அப்போ நீங்க தான் சர்ச். யூ ஆர் த சர்ச். அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? சமுதாயத்தில் இருக்கிறீங்க. டைம் ஆயிடுச்சா? சமுதாயத்தில் இருக்கிறீங்க. அப்ப நீங்க சமுதாயத்தில் இருக்கும்போது, சமுதாயத்தில் நீங்க இருக்கும்போது யாரை ரெப்ரசன்ட் பண்றீங்க? சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்றீங்க. சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? நேற்றுக்கு நாங்கள் ஒருத்தரை குறித்து ஒரு சில விஷயங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு? எந்த சர்ச்சுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், எந்த சர்ச்சுக்கு போகிறான்னு தெரியலையே, அந்த பாஷை இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்மள திட்டுவாங்க எல்லாரும். கவனிக்கிறீங்களா? இவங்கெல்லாம் சர்ச்சு பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பாஸ்டர் எதையும் கற்றுக் கொடுக்குறது இல்லையா? கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் கற்றுக்கிறது இல்லை. ஒரு சிலர் கற்றுக்க கொடுக்கறது இல்லை, ஒரு சிலர் வேற விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு சர்ச்சு ஒரு பாஸ்டரை குறித்து. ஆனால் நீங்களும் நானும் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? சர்ச்சில் சபையை, சமுதாயத்தில் சபையாய் நீங்கள் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. அப்போ மிக முக்கியம், 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். இரண்டாவதாக, we show the church through our conduct. நம்முடைய நடத்தையினாலே சபையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, we are living stones of the church. மூன்றாவதாக போடுங்க, நம்ம எல்லாரும் லிவிங் ஸ்டோன் ஆஃப் த சர்ச். என்னங்க? உயிருள்ள கற்களாகிய நீங்கள் ஆவிக்குரிய வீட்டாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். பேதுரு 1 பேதுரு 2:5 வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். யார் ஃபர்ஸ்ட் ஜீவனுடைய கல்லா இருக்கிறாரு? என் இயேசு ஜீவனுடைய கல்லா இருக்கிறாரு. அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறதுனால அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்ப அவர் தி லிவிங் ஸ்டோன் தான். அவர் லிவிங் ஸ்டோன். அவரை பின்பற்றுகிற, அவரை சேர்ந்த நானும் யாரா இருக்கிறோமா? லிவிங் ஸ்டோனா இருக்கிறோம். ஜீவனுடைய கற்களா இருக்கிறோம். ஜீவனுள்ள கற்களை போல நம்ம இருக்கிறோம். ஆக சர்ச் பில்டிங் இங்க பாருங்க, இந்த சர்ச் பாருங்க, இந்த கல் பாருங்க, இந்த கல், இந்த சர்ச்சுக்கு தலை கடவுள். இந்த கல்ல ஒரு கல் நான், நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்றீங்களா? இந்த ஒரு பிரிக் நீங்க, ஒரு பிரிக் நீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்க பாருங்க, அதான் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பிரிக், நீங்க ஒரு பிரிக், எல்லாரும் ஒரு பிரிக். ஆனால் இந்த ஜீவனுள்ள சபைக்கு தலை அவரு. நானும் யாரா இருக்கிறேன்? அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறது போல அவரை சேர்ந்த நானும் என்னவா இருக்கிறேன்? ஜீவனுள்ள கல்லா இருக்கிறோம். யாரை ரெப்ரசன்ட் பண்றோம்? சர்ச்சை, சமுதாயத்தில் சபையை ரெப்ரசன்ட் பண்ணோம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்? ஜீவனுள்ள கல்லாக.
இந்த கல் ஒன்று உருவிட்டா நிற்குமா? வீக் ஆகிடும். ஒன்று ஒன்றா உருவிட்டா நிற்குமா? எல்லாம் வீக் ஆகிடுங்க. அப்போ சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சர்ச்சுக்குன்னு சொல்லி. நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ச்சுக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் சர்ச்சுக்கு. உங்களுடைய ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பும் சபைக்கு சபை அவசியம். We are representing our church.